ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தி ரெசிபி பார்க்கலாம். இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, முருங்கைக்கீரை சூப் பண்ணியிருக்கேன். இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு, அதில் 2 தக்காளி, கொஞ்சம் மசிச்ச பூண்டு, அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, அவ்வளோதான். இப்போது இந்த முருங்கைக்கீரை சூப்பு ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடிக்கடி செஞ்சு குடிக்கலாம். இப்போது ரிமோட் வில்லேஜஸில் ஹீமோக்ளோபின் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு 4 கிராம் பர் டெசிலிட்டர் இந்த அளவுக்கு குறைவாக ஹீமோக்ளோபின் இருக்குது. இந்த மாதிரி குழந்தைகள்லாம் அடிக்கடி ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த சூப் குடித்தா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது இந்த முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் நமக்கு கிடைக்கும். நம்ம கிராமத்துலேயே இருந்தாலும் சரி, இல்லை சிட்டிலேயா இருந்தாலும் சரி, எங்கே பார்த்தாலும் நமக்கு முருங்கைக்கீரை மரம் இருக்குது. நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பொரியலாகவும் சாப்பிட்லாம், சாம்பாராகவும் சாப்பிட்லாம். மற்றபடி பேரிச்சம்பழம், மாதுளை இதையெல்லாம் விட முருங்கைக்கீரையில் அதிக அயன் கண்டென்ட் இருக்குது. அதனால் ஒரு நாள் அயன் தேவை நமக்கு எவ்வளவோ அதை கண்டிப்பாக முருங்கைக்கீரை பூர்த்தி செய்யும். அதனால் முருங்கைக்கீரை சூப்பை எல்லாரும் சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.